விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இந்த மாதிரியான கிளைமேட், பொதுவாக கூலிங்கான கிளைமேட், அதாவது வந்து ரொம்ப ஒரு பனிக்காலம், மெயினாக வந்து பனிக்காலம், அப்புறம் வந்து மழைக்காலங்கள், குளிர்காலங்கள், அதிகமான குளிர் வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நெல் பயிர் வந்து போதிய வளர்ச்சியின்றி காணப்படும். நம்ம என்ன தான் உரம் போட்டாலும் சரி, யூரியா அதிகமாக போட்டாலும் சரி, வளர்ச்சி இல்லாமல் காணப்படும். இது வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனை. மெயினாக வந்து பனிக்காலங்கள், குளிர்காலங்கள், அதிகப்படியான குளிர் நிலவக்கூடிய காலங்கள், போதிய அளவு வெயில் இல்லாத காலங்கள், இந்த காலங்களில் தான் இந்த பிரச்சனை வரும். அப்போ விவசாயிகள் வந்து அதிக அளவில் உரங்கள் போடுவாங்க, ரசாயன உரங்கள், அப்புறம் வந்து யூரியா, காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய ரசாயன உரங்கள்லாம் போடுவாங்க. அப்படிலாம் போட்டாலும் அது வந்து வளர்ச்சி இல்லாமையே காணப்படும். அல்லது சில பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் வளர்ந்துருக்கும், சில பகுதிகளில் கட்டையாக காணப்படும். ஒரே வயலே இந்த மாதிரியான வித்தியாசங்கள் வரும். சரி, இதற்கான காரணங்கள் என்ன, எதனால் இந்த பிரச்சனை வருது, இதை எவ்வாறு சரி செய்வது? மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த நெல் பயிர் வந்து போதிய வளர்ச்சி இல்லாமல் காணப்படுவதற்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இது வந்து C3 பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து C3 பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். C3னா கார்பன் வந்து நமக்கு வந்து அதில் 3 கார்பன்ஸ் வந்து இதில் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு வந்து முக்கியமான விஷயம், அதாவது வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிதமான தேவையான வெப்பநிலை இருக்கணும். அதே கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்பநிலை வந்து ரொம்ப குறைவாக இருந்தால் இந்த பிரச்சனை வரும். நெல் பயிரை பொறுத்த வரைக்கும் C3 பிளான் பார்த்தோம். அந்த வெப்பநிலை வந்து போதிய அளவுக்கு இருக்கணும். அதுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்காவது இருக்கணும். ஒரு ஆவரேஜான வெப்பநிலை இருக்கணும். அது வந்து வெப்பநிலை ரொம்ப குறைவாகவும் குளிர் அதிகமாகவும் காணப்பட்டால் இந்த பிரச்சனை வரும். ஸோ இது வந்து குளிர்காலங்களில் ஏற்படக்கூடிய நெல் விவசாயிகளுக்கு அல்லது நெல் பயிர் செய்யும்போது நமக்கு குளிர்காலங்களில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. நெல் போதிய அளவு வளர்ச்சி இன்றி காணப்படும். நீங்கள் தேவையான உரங்கள் கொடுத்தாலும் சரி, யூரியா கொடுத்தாலும் சரி, நெல் பயிர் வந்து போதிய வளர்ச்சி இன்றி காணப்படும். இதுக்கு வந்து விவசாயிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உரம் சரியில்லை, நம்ம எவ்வளோ உரம் போட்டால் இருந்தாலும் வளர்ச்சி வந்து வரல அப்படின்னு. இதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சூரிய ஒளி பற்றாக்குறை தான். அதாவது அதிகப்படியான குளிர்னால் சூரிய ஒளி பற்றாக்குறை இருக்கிறனால இந்த பிரச்சனை வரும். சரி, இதை வந்து நம்ம எவ்வாறு சரி செய்வது? இதை மிக எளிமையாக சரி செய்யலாம். முதலாவது விஷயம் வந்து இதில் என்ன பண்ணணும்னா, ஏக்கருக்கு 250 மில்லி ஜிப்ரலிக் ஆசிட், நல்ல பிராண்டு கம்பெனியை பார்த்து வாங்கிக்கோங்க. ஏக்கருக்கு 250 மில்லி ஜிப்ரலிக் ஆசிட்டை வாங்கி நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். குறிப்பாக நீங்கள் நடவு நட்ட அல்லது விதைத்த ஒரு 25வது நாளில் 30வது நாளில் நீங்கள் இந்த ஜிப்ரலிக் ஆசிட் ஏக்கருக்கு 250 மில்லி ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜிப்ரலிக் ஆசிட்டில் வந்து ஜிப்ரலிக் ஆசிட் வித் மைக்ரோநியூட்ரியன்ட் சேர்ந்த மாதிரியே ஒரே கலவையாக வருது. அதையே வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அல்லது தனியாக கிடைக்கக்கூடிய ஜிப்ரலிக் ஆசிட் நல்ல பிராண்டாக பார்த்து, நல்ல கம்பெனியாக பார்த்து நீங்கள் வாங்கி ஏக்கருக்கு 1/4 லிட்டர் ஸ்ப்ரே பண்ணலாம். முக்கியமான விஷயம், இந்த 250 மில்லி ஸ்ப்ரே பண்ணணும், இலைவழி தெளிப்பாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 1/2 லிட்டர் ஜிப்ரலிக் ஆசிட்டை வாங்கி சாண்ட் அல்லது மணல் அதில் கலந்துட்டு அப்புறம் உரத்து கூட கலக்கலாம், அல்லது மணலே கலந்து கூட நீங்கள் தாராளமாக வேர் வழியாக இடுவது. ஏக்கருக்கு 1/2 லிட்டர் 500 மில்லி ஜிப்ரலிக் ஆசிட்டை வந்து நீங்கள் வந்து வேர் வழியாக மணல் அல்லது சாண்டில் கலந்து இடுவது. இந்த இரண்டையும் செய்யும்போதே உங்களுக்கு நல்ல வளர்ச்சி வந்துடும். இப்படி கொடுக்கும்போது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தாலும் சரி, சாயில் அப்ளிகேஷனை கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ரெண்டையும் சேர்த்து செய்கிறது இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி ரெண்டுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, எனக்கு ஏன்னா சாயில் அப்ளிகேஷன் மிக எளிமையாக யாரும் பண்ணிட முடியும். உதாரணமாக வந்து நம்ம வந்து வேர் வழியாக இடுவது அப்படின்றது வந்து மிக எளிமையாக நம்ம வந்து செஞ்சிட முடியும். ஏதாவது ஒன்று செஞ்சால் போதும்னா நீங்கள் சாயில் அப்ளிகேஷன் கூட பண்ணலாம். ஏக்கருக்கு 1/2 லிட்டர் வந்து வேர் வழியாக இடுவது, மணல் அல்லது சாண்டில் கலந்து. இல்லை நான் ஸ்ப்ரேயும் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் தாராளமாக ஸ்ப்ரேயும் பண்ணிக்கலாம். ஏக்கருக்கு 250 மில்லி ஸ்ப்ரே பண்ணால் போதும், உங்களுக்கு நல்ல வளர்ச்சி வர ஆரம்பிச்சிடும். அப்படி வந்து இது வந்து தனியாக தான் கொடுக்கணுமான்ற அடுத்த சந்தேகம் வந்து விவசாயிகளுக்கு வரக்கூடியது, இந்த ஜிப்ரலிக் ஆசிட்டை தனியாக தான் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வரலாம். பொதுவாக இந்த ஜிப்ரலிக் ஆசிட் நீங்கள் தாராளமாக பூச்சி மருந்து, நோய் மருந்து, புழு மருந்துகளுடன் சேர்த்தும் ஜிப்ரலிக் ஆசிட்டை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். அது மாதிரி சாயில் அப்ளிகேஷனாக போடும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி மணல் அல்லது சாண்டில் கலந்து போடுங்க. உங்களுக்கு பயிர் வந்து இமீடியட்டாக நல்ல வளர்ச்சி வரும். அல்லது நான் ஜிப்ரலிக் ஆசிட் மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அது கூட வந்து ஏக்கருக்கு ஒரு 500 மில்லி மல்டி விட்டமின், அதாவது மைக்ரோநியூட்ரியன்ட் மிக்சர், நல்ல லிக்விட் ஃபார்மில் உள்ளது வந்து கொடுக்கலாம். சிங்க், ஃபெரஸ், மேங்கனீஸ், மாலிப்டினம், காப்பர், போரான் போன்ற நுண்ணூட்டங்கள் கலந்த கலவையை வந்து சேர்த்து அது கூட கொடுக்கலாம். இது வந்து உங்களுக்கு போதிய வளர்ச்சி வந்து இமீடியட்டாக கொடுத்துரும். இது ஒன்றும் பெரிய அளவில் விலை வராது. இந்த ஜிப்ரலிக் ஆசிட் நான் சொன்னது மிக குறைந்த விலையிலேயே நீங்கள் வந்து பயிருக்கு வந்து நல்ல ஒரு நார்மலான வளர்ச்சியை கொண்டு வந்து விடலாம். ஸோ என்ன பிராண்ட் வாங்குறது அப்படின்ற முக்கியமான விஷயம், அதில் வந்து நல்ல கம்பெனியாக பார்த்து வாங்குங்க. இன்னும் நிறைய நண்பர்கள் சொல்லக்கூடியது, நீங்கள் சொல்கிற மாதிரி ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க மருந்து, அதில் வந்து என்ன பிராண்டு என்ன கம்பெனி பார்த்து வாங்குறதுன்றது எனக்கு தெரியலை. அதை வந்து நான் எப்படி வந்து நல்லா பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த மாதிரி நல்ல மருந்துகள் தேவை, இல்லைனா எனக்கு வந்து மருந்துகள் தேவை அப்படின்ற நண்பர்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள்.
நிறைய பேர் வந்து அன்டைமில் கால் பண்ணுறாங்க. என்னுடைய வேலையில் இருக்கும்போது என்னால் எடுக்க முடியறதில்ல. அதனால் கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9003440344. இந்த நம்பருக்கு கால் பண்ணும்போது எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது. அதனால் வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டு விடுங்க. உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணுங்கள். எத்தனை இருக்குன்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கொரியர் மூலமாக ஒரே நாளில் கிடைக்கிற மாதிரி மருந்து அனுப்பி விட்றேன். மேலும் வந்து இந்த வீடியோக்கள் பார்க்கும்போது நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். எல்லா விவசாயிகளுக்கும் சென்றடையுது அப்படின்னா இல்லை. இது இன்னொரு விஷயம், நீங்கள் ஒரு வீடியோ பார்த்த விவசாயிகள் கூட ஏற்கனவே போட்ட வீடியோ சார்ந்த சந்தேகங்களே திரும்ப கேட்குறாங்க. ஏற்கனவே போட்டிருப்போம் அந்த வீடியோ, அதை சார்ந்த திரும்பவும் சந்தேகங்கள் கேட்குறாங்க. அதை பற்றியே கேட்குறாங்க. அப்படின்னா நிறைய பார்க்கலன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து என்னுடைய வீடியோ செக்ஷனில் போங்க. கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட முழுமையான வீடியோக்கள் போட்டிருக்கேன். எல்லா பயிர்களும், எல்லா உரங்களும், எல்லா மருந்துகள் பற்றியும் போட்டிருக்கேன். அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அது மாதிரி ஒரு வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வாட்ஸ்அப் குழுக்கள், விவசாய குழுக்களுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களை போன்று மிகவும் குறைந்த செலவிலான எளிமையான தொழில்நுட்பங்கள், குறைந்த செலவில் அதிக லாபங்கள் தரக்கூடிய தொழில்நுட்பங்கள் உங்களுடைய நண்பர்களும் விவசாயிகளும் தெரிந்து கொண்டு ஒரு நல்ல முழுமையான பலனை அடைவார்கள். குறைந்த செலவில் அதிக லாபம் பெறுவார்கள். விவசாயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும். மேலும் உங்களுக்கு விவசாயம் சார்ந்த வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில், அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம்.